வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபுல் மூனுக்கான ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபுல் மூன் டேரோ கார்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். 1 2 3 4 பைல்ஸ் வச்சுருக்கேன். ஓகேவா, 4 பைல்ஸ்னால் ரொம்ப லாங்காலாம் இருக்காது. இந்த ரீடிங் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும். ஸோ இது எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா 1 2 3 4 இந்த 4 நம்பருக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு 4வே பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் எஸ், அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். சரியா? ஸோ ஏதாவது ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை 2 நம்பர் செலக்ட் பண்ணிக்கோன்னா கூட செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட விஷ். ஓகேவா? ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரீடிங் பாருங்கள். பொருந்துனா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. வேற ஒருத்தருக்கு பொருந்த கூட வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு பொதுவான வாசிப்பு. ஓகே, குட். இப்போ நம்ம நம்பர் 1 செலக்ட் பண்ணுறதுக்கான ரீடிங் என்னன்னு பார்ப்போம். சரியா? எப்படி இருக்கீங்கப்பா நம்பர் 1? நல்லா இருக்கீங்களா? எஸ், உங்கள் கார்டு நல்லா இருக்கு. ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு விஷயம் அது நான் செய்யட்டுமா வேண்டாமா அப்படின்னு உங்கள் மனசு கேட்டுட்ருக்கு அப்படிங்கிறது தான் அந்த மூன் கார்டோட விஷயம். அது என்னென்னா, நீங்கள் ஒரு வழியில் போயிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என் வழி, தனி வழி அப்படின்ட்டு. ஆனால் சில பேர் இல்லை இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நீ கொஞ்சம் ஒன்றை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாற்றிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. சரியா? ஸோ இது தொழில் சார்ந்திருக்கலாம், உறவு சார்ந்திருக்கலாம், இல்லை வேலை சார்ந்து அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, நீ இந்த பேட்டர்னை சூஸ் பண்ணாத, இது வேண்டாம், நீ இப்படி மாறு அப்படின்ற மாதிரி சில பேர் உங்களை மாற்றிட்டு இருப்பாங்க. உறவு சார்ந்த கூட ஏதாவது ஒரு மாற்றம், நீ அப்படிலாம் போயிடக்கூடாது, நீ இதுதான் வாழ்க்கை, இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இப்படி தான் இருக்கணும்ன்ற ஒரு வட்டத்துக்குள்ளே உங்களை வைக்க பார்க்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி கூட கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க சொல்கிறது கேட்கட்டுமா, இல்லை எனக்குன்னு ஒரு தனித்துவம், எஸ் நான் ஒரு ரியல்னு ஒன்று இருக்கு இல்லையா, என்னை எப்படி நான் விட்டு கொடுத்துட முடியும், என்னோட சுயத்தை நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டராக இருப்பீங்க நீங்கள். ஸோ என்ன பண்ணலாம்? அவங்க சொல்கிறது கேட்கட்டுமா, என் மனசு சொல்கிறது கேட்கட்டுமானா உங்கள் மனசு சொல்கிறது கேளுங்க. சரியா? கேட்கும்போது நான் எடுக்கிற முடிவு கரெக்டு. ஓகே, எந்த வித குற்ற உணர்வும் இல்லாமல் இருக்கா உங்கள் மனசு. இப்போ ஒரு விஷயத்த நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஆனால் அந்த கேட்க மாட்டேன் அப்படிங்கிறபோது உங்கள் மனசில் சில எம்டி ஸ்பேஸ், வெற்றிடம், அந்த இடத்துல சில வருத்தங்கள் இருக்குது. கேட்காம போயிட்டோம், ஒருவேளை இந்த மாதிரி மாற்றி செஞ்சுருக்கலாமோ, அவங்க விருப்பப்படி செஞ்சுருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் இருக்கு இல்லையா, அது வேணாம். அதுதான் குற்ற உணர்வாக உங்களுக்கு மாறுது. நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு பண்ணுறீங்கல்ல, அந்த பண்ணும்போது அந்த சந்தோஷத்தை மிஸ் பண்ணிடுறீங்க. சரியா? நீங்களாக இருக்கீங்க, தனித்துவமாக இருக்கீங்க, குட், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள பண்ணுறீங்க. அதே டைம் அவங்க சொன்னதை பண்ண முடியலங்கிறது ஒரு வருத்தத்தை எதுக்கு சுமந்துட்டு இருக்கீங்க? நீங்கள் 100% கரெக்ட், இதுதான் நான் அப்படிங்கிற ஒரு கெத்தோட இருக்கீங்க. எஸ், நல்லா இருக்கு பார்க்க. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரக்கூடாதுல்ல, ஒரு செல்ஃப் டவுட் வரக்கூடாதுல்ல, இல்லை நான் ரொம்ப சரியாக தான் இருக்கேன், என் பாதை தனி பாதை, நான் அதில் எந்த தப்பும் தவறும் எதுவுமே செய்யலை, ரொம்ப கரெக்டாக நியாயமாக இருக்கேன் அப்படிங்கிற போது உங்களுக்கு அது ஒரு தன்னம்பிக்கை தான் வரணும். ஸோ இது ஒண்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது உங்கள் மனசு சம்மந்தப்பட்ட கார்ட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த குற்ற உணர்வு வேண்டாம். நீங்கள் சரியாக இருந்தால் சரியா இருங்க, உங்களுக்கு சரின்னு படுறத தோன்றதை செய்யுங்க, அதில் எந்த பயமும் வேண்டாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுக்காதீங்க. பிளராக தெரியுதா, நல்லா தெரியுதா? பிளராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. பண்ணலாமா வேண்டாமா கூடாதா இதெல்லாம் ஒரு சைடாக இருக்கட்டும். எது பண்ணாலும் செஞ்சாலும் ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் ஒரு மன மகிழ்ச்சியோடு செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே டைம் இந்த ரூட்னஸ், நான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிற ஒரு பிடிவாதம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஹம்பிளாக, இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இப்படி செய்ய முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிற அந்த வாய்ஸ் டோன், இந்த பாடி மாடுலேஷன், ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா மற்றவங்க உங்களை பார்க்குற பார்வையில் சில நேரங்கள் கொஞ்சம் ரூட்னஸ் தெரிகிற மாதிரி கார்டு படிக்கும்போது ரெஸ்னேட் ஆச்சு. ஸோ நீங்கள் சரியாக தான் இருக்கீங்க, கரெக்டாக தான் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் இனிமையாக பேசணும், இல்லை இன்னும் கொஞ்சம் பணிவாக பேசலாம் இல்லையா? ஸோ அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி எகிற மாதிரி பேசாமல் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது இல்லையா? உங்கள் சைடு இருக்கிற நியாயத்தை இது இப்படித்தான் அப்படின்னு விளக்கமாக சொல்கிறது வேற, விதண்டாவாதமாக சொல்கிறது வேறு. ஸோ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்கள் மனசில் இருக்க அந்த தடுமாற்றத்தெல்லாம் எடுத்துறீங்க. ஏன்னா நீங்கள் 100% கரெக்டுனா எஸ் இதுதான் எனக்கு வேணும், இப்படி தான் நான் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். குற்ற உணர்வு ஒண்டி மனசில் வச்சுக்காதீங்க. அந்த நாள் அடைவில் அந்த குற்ற உணர்வு உங்களை ரொம்ப ஆட்கொண்டுரும். ஸோ உங்களோட சந்தோஷத்தெல்லாம், ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் தூக்கி சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ எதுனாலும் நீங்கள் தைரியமாக செய்யலாம். ஓகே, தேங்க்யூ, பாய். வரைக்கும் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான ஃபுல் மூன் டே
ரீடிங் தான் பார்க்க போகிறோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், உங்களோட கார்ட்ஸும் நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்க நண்பர்கள்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப மிக குறைவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வருது. ஸோ பேசுறதுக்கு யாருமே இல்லாதனால எனக்கு நானே நண்பனாகி போயிட்டேன், இல்லை நண்பி ஆகி போயிட்டேன். என்னோட மன உணர்வுகளை கூட யார்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கார்ட்ஸ் இருக்குது. இதுக்காக நீங்கள் வருத்தப்படணும்னு அவசியம் கிடையாது, சரியா? உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் அது நீங்களாக இருக்கிறது ரொம்ப 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 சிறப்பு. ஏன்னா உங்களை தாண்டி ஒரு ரகசியமோ ஒரு விஷயங்களோ வெளியில் போகிறது ரொம்ப சிரமம். இந்த காலத்தில் நம்ம நினைப்போம் நண்பர்கள் நிறைய இருக்குது தான் கேட்டு அப்படின்னு. இல்லை, எவ்வளோ குறைச்சி இருக்கோ அவ்வளோ நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் ஈஸி, சரியா? ஸோ நண்பர்களை பார்த்து வச்சுக்கணும் அப்படின்னா பார்த்து வச்சுக்கலாம். ஒரு 1-2 நண்பர்கள் வச்சுக்கிறது ரொம்ப சுலபம். அவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்களா அப்படிங்கிறது எஸ், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணால் புரிஞ்சுப்பாங்க. சில நல்ல நண்பர்கள் கூட இருக்காங்க. ஆனால் பல பேர் சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக இருக்காங்க. இன்னும் சில நேரங்களில் நம்ம சொல்கிற விஷயங்கள் அது 3ஆம் நபர்களிடம் போய் சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களோட ஒரு நல்ல நண்பர் உண்மையாக A to Z சொல்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா நீங்கள் தான். உங்களை நீங்களே ஒரு நண்பரை பாவிச்சு உங்களோட நல்லதும் சொல்லிக்கலாம், உங்களோட வருத்தங்களும் சொல்லிக்கலாம். அதில் தப்பே கிடையாது, அதில் எந்த குற்ற உணர்வும் கிடையாது, ஓகேவா? அப்படி இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு கூட நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நாளடைவில் உங்களுக்கு நீங்களே சிறந்த நண்பராக ஆயிடுவீங்க. அது நீங்கள் பண்ண தெரியும். உங்ககிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கல்ல, பேச நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நேற்று ஏதாவது தவறு நடந்திருக்கலாம், கடந்த காலங்களில் ஏதாவது தவறு நடந்திருக்கலாம். ஸோ அது என்னோட எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் பாதிக்குமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு முடிஞ்சு போன விஷயம், அது கொஞ்சம் திருத்தி இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் சரி பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு மன வருத்தமும் இருக்குது. இந்த மாதிரி நடக்காமல் இருந்திருக்கலாம். ஏதாவது டைம் ட்ராவல் பண்ணி ஏதாவது சரி பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்கலாம். பட் அந்த மாதிரி எதுவுமே நிதர்சனத்தில் வாய்ப்பு இல்லை, ஓகேவா? சில தவறுகள் நடந்துச்சு, சில விஷயங்கள் அப்படி போயிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம கையை மீறி போன விஷயத்த நம்ம நினச்சி வருத்தப்பட்டு எதுவுமே ஆக போகிறது இல்லை. ஸோ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இதை நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா உங்களோட எதிர்காலங்கிறது ரொம்ப சரியாக இருக்கும், ஓகேவா? ஸோ எதிர்காலத்தில் பற்றின பயமும் வேண்டாம், கடந்த காலத்தை பற்றின ஒரு குற்ற உணர்வு, இப்படி ஆயிடுச்சு நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்கும் வேண்டாம். ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தா அது முடிஞ்சு போச்சு, அது ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த நாள் இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறீங்கன்னா இந்த நாளை நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும். அது நாளைக்குங்கிறது நல்லதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. மனசில் சில வருத்தங்கள், சில காயங்கள், சில விஷயங்களை இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, நண்பர்கள் யாரும் இல்லாமல் இருக்கீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் கூட பிரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் லவர்ஸாக இருந்தால் இருக்குது. ஸோ ஒரு தனிமை, யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியாமல் உங்ககிட்டயே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. என்னடா ஒரு மாதிரி நம்ம லூஸ் ஆகிடுவோமோ அப்படின்ற ஒரு டவுட் கூட உங்களுக்கு இருக்கும். அதுக்கு தான் நான் திரும்ப சொல்கிறேன், அது அப்படி கிடையாது. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்கள் தான். நீங்கள் தாராளமாக உங்ககிட்ட பேசலாம், சஜஷன் கேட்டுக்கலாம். உங்களோட இன்னர் வாய்ஸ் கிட்ட தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, சரியா? ஸோ அது ஒரு தவறான புரிதல் கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது கூடிய சீக்கிரம் நீங்கள் சந்தோஷமாக ஆயிடுவீங்க. சில திட்டங்கள் போட்டுட்ருக்கீங்க, மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இதை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, எதிர்கால திட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. கடந்த காலங்களில் நடந்த தவறு எதிர்காலத்துலேயும் தொடர்ந்துடக்கூடாதுங்கிறது சர்வ ஜாக்கிரதையாக இருக்கீங்க, சரியா? இது ஒரு ஃபியூச்சர் ரீடிங் மாதிரி இருக்கு 18. ஸோ அது ரொம்ப சிறப்பு. ஆனால் ரெண்டுத்தையும் நினச்சி நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, அது வேண்டாம். இப்போ நிகழ்காலத்தில் நீங்கள் உங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ, நீங்கள் நாலேஜபிள் பர்சனாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல புரிதலும் இருக்குது மனிதர்களை பற்றி. எந்த பயமும் வேண்டாம், எதுவாக இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். நீங்கள் சரியாக தான் செய்வீங்க. இது உங்கள் மனசுக்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் யோசிக்கிறது, செய்கிறது எல்லாமே கரெக்டாக தான் நான் பண்ணுறேன், நான் தெளிவாக பண்ணுறேன், 100% கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறேன். இந்த ஐடியாவோட பெஸ்ட்டான ஐடியா என்னோட ஃப்யூச்சருக்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட சில விஷயங்களை நீங்கள் மூவ் ஆன் பண்ணிங்கன்னா எஸ், நான் சொன்ன மாதிரி நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா உங்கள் பார்ட்னர் கூட போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும், அது என்னோட எதிர்காலத்துக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தோன்றதை மனசுக்கிட்ட கேளுங்க. நீங்கள் ஆல்ரெடி மனசுக்கிட்ட அதிகமாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலாக தான் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல சிறந்த நண்பரை எடுத்து அவங்கக்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்கலாம். எஸ், அவங்க நல்ல நண்பர்களாக இருக்கணும், உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களாக இருக்கணும், காது கொடுத்து கேட்கக்கூடிய நபர்களாக இருக்கணும், நம்பிக்கையானவங்களாக இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பகிர்வை நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்ட சொல்யூஷன் கேட்டுக்கலாம், ஓகேவா? ஹாவ் எ கிரேட் டே. இதுதான் உங்களோட கார்ட்ஸில் வந்த விஷயங்கள். ஓகே, பாய்.
டே ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம். ஓகேவா? எப்படி இருக்கீங்க? பாருங்க, நம்பர் 3 நல்லா இருக்கீங்களா? எஸ், உங்கள் காலம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. பாஸ்ட், கடந்த காலங்களில் ஏற்பட்ட காயங்களை விட்டுடுங்க. நிறைய பேருக்கு இதே தான் ரிப்பீட்னு வருது. பாஸ்ட்டை எப்போதுமே பிடிச்சி வச்சுட்டு இருக்காதிங்க. எப்போதுமே அந்த பாஸ்ட் நீங்கள் பிடிச்சி வச்சுக்க அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க, சில துரோகங்கள், சில வழிகள் கொடுத்துட்டாங்க, யாராவது இருக்கலாம். ஓகே, இல்லை சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஏதாவது தொழில் சார்ந்து நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஸோ அது வேண்டாம், அந்த கஷ்டத்தையே தூக்கி சுமக்காதீங்க, விட்டுடுங்க அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட அழுத்தம் தரதான் சொல்லுது. ஓகேவா? ஒருவேளை நீங்கள் அந்த நபர்கள் கூடயே கூட இருக்கக்கூடும். எஸ், அவங்க உங்களோட துணை அல்லது துணைவியாராக இருக்கலாம், இல்லைன்னா அப்பா அம்மா யாராவது இருக்கலாம். காயப்படுத்தணும்னா துணை அல்லது துணைவியார் மட்டும் கிடையாது, நம்ம குழந்தைங்களாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட அப்பா அம்மாவாக இருக்கலாம். எந்த உறவு வேணால் சில காலகட்டத்துக்கு அப்புறம் நம்மளை புரிஞ்சிக்காமல் நம்மளை காயப்படுத்துவாங்க. ஸோ அந்த காயங்கள் இவங்கள்லாம் நம்மளை கஷ்டப்படுத்துவாங்களா அப்படின்னு நம்ம கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அவங்க தான் நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க அப்படின்னு தான் உங்களோட கார்ட்ஸ் சொல்லுது. ஓகேவா? எங்கேயாவது ஒரு பிரேக் எடுத்து நீங்கள் போகணுன்னா போகலாம். ஓகே, ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு வரேன், ஒரு சின்ன ட்ராவல் நான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னா ஒரு வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தால் போகலாம். ஓகே, ஆல்ரெடி நான் அப்ராடில் தான் இருக்கேன், எனக்கு என்னோட ஊருக்கு வரணும்னு ஆசை. எஸ், கொஞ்சம் என்ன நானே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னு ஆசை. ஒரு மாதிரி ஒரு இனிமையான ஒரு நிகழ்வை நான் பார்க்கணும், ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்கணும். ஏதோ ஒரு கட்டி போட்ட மாதிரி ஒரு இடத்துல நான் இருக்கேன். சரியா? முதல்ல எனக்கு அங்கே பிடிச்சது, ஆனால் இப்போ எனக்கு பிடிக்கல, சில சிச்சுவேஷன்ஸ் எனக்கு பிடிக்கல, ஒரு பிரேக் எனக்கு வேணும். என்ன நானே நேசிக்கணும், என்ன நானே எஸ் எனக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் நான் பண்ணணும், அட்லீஸ்ட் கொஞ்சம் நாட்களாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையாக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. நல்லா இருக்கு. நான் சொன்னல என் சுவாச காற்று அந்த மாதிரி. இப்போது இது ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ரீடிங் மாதிரி கிடையாது. ஓகே, என் சுவாச காற்றுங்கிறது நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். என்ன நானே காதலிக்கிறேன், என்ன நானே புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறேன், என்ன கொஞ்சம் தனியாக விடுங்க, என்ன கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, என் கூட நான் வாழ்கிறேன், எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விடுதலை, அது நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு தோணுது. ஸோ எஸ், ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போயிட்டு வரணும், மன ஆறுதலாக. சில நபர்களுக்கு இயற்கை சார்ந்து போக பிடிக்கும், சில நபர்களுக்கு கோயில் குளம் அந்த மாதிரி போக பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கோ நீங்கள் அதில் உங்களோட கவனத்தை கொடுக்கலாம், போயிட்டு வரலாம், ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு மாற்றம், சேஞ்ச், என் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்குது உங்களுக்கு. இது முழுக்க சிங்கிள் பசங்கன்ற மாதிரி. எஸ், நீங்கள் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, பட் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் விலகி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்கள விட்டு பிரியறது எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஏன்னா அவங்கக்கிட்ட நான் எவ்வளோ என்னை புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டேன், பட் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ நான் என் வாழ்க்கை, எனக்கான வாழ்க்கை, அது லவ்வராக கூட இருக்கலாம், லவ்வர்ஸாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, காதலன் காதலி யாராக வேணா இருக்கலாம். ஸோ எனக்கான வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். அவர்களோட நினைவுலேருந்து இல்லாமல் தப்பிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவங்க சில நேரங்களில் உங்களுக்கு காயங்களும் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இப்போ வேண்டாம், எனக்கு யாருமே வேண்டாம், நான் மட்டும் போதும் அந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தனிமை விரும்பியாக இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 5 ஸோ நல்லா இருக்குது. எங்கேயாவது போகணும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி போகணுன்னா போகலாம். உங்களை நீங்களே ரசிச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. எஸ், இதெல்லாம் இந்த மந்த் இல்லை நெக்ஸ்ட் மந்த் நடக்கக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ சந்தோஷமாக இருக்குது. அதே நேரம் நான் போகணும் செய்யணும்னு நினைக்கிறீங்கல்ல, அங்கே ஏதாவது ஒரு மாற்றம், ஏதாவது என் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்காதான்ற ஒரு ஆசையும் இருக்குது. எல்லாத்தையும் நான் விட்டுடணும், நான் தனிமை விரும்பி தான் இருக்கேன் அப்படின்னு தோணுது இல்லையா? ஆனால் நான் ஒரு இடத்துல ஒரு டாட்டில் நான் தனியாக இருக்கேன், எனக்குன்னு யாராவது ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்குது. ஸோ இது ஒரு மாதிரி சுவாரஸ்யமான ரீடிங்காக இருக்குது. பாயிண்ட் நம்பர் 3, நீங்கள் ரொம்ப சுவாரஸ்யமான மனிதராக இருக்கலாம். சில நேரங்களில் எனக்கு தனிமே ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுவே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. இன்னும் சில நேரங்களில் யாராவது ஒருத்தர் இருந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, இது உங்களோட முழு விருப்பம். ஓகேவா? ஸோ உங்கள் வாழ்க்கை எப்படி வாங்கணுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். சரியா? இது என்ன தான் டெரோ கார்ட் ப்ரெடிக்ஷனாக இருந்தாலும், கார்ட்ஸ் வந்தாலும், முழுக்க 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 உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருப்பீங்க, நீங்கள் மட்டும்தான் வாழ்ந்திருப்பீங்க. ஸோ அது என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு நல்லாவே இந்த பிரபஞ்சம் அறிவுரை கூறிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் கொடுத்துட்டு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன்ப்பா கொஞ்ச நாள்னா தாராளமாக இருக்கலாம். என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. ஓகே, தேங்க்யூ, ஹாவ் எ கிரேட் டே. பாய்.
வணக்கம். பைல் நம்பர் 4க்கான ஃபுல் மூன் டே ரீடிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கீங்க? பைல் நம்பர் 4 நல்லா இருக்கீங்களா? எஸ், உங்கள் கார்டு அட்டகாசமாக தான் வந்திருக்கு. ஓகேவா, நல்லாயிருக்கு. நான் காட்டுறேன் பாருங்கள். பேலன்ஸ் போகுது. ஓகே, நீங்கள் சில நேரங்களில் நம்ம அதிர்ஷ்டசாலி இல்லையோ அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? பைல் நம்பர் 4 அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலியான நம்பர் தான். ஓகே, தெரியுதா உங்களுக்கு? அப்படியே கோர்வையாக வந்திருக்கு பாருங்கள். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும் உங்களுக்கு. எங்கேயோ பேலன்சிங் போகுதுன்னா அந்த பேலன்சிங்கை வந்து கரெக்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஒர்த்தான பர்சன். ஓகே, உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைஞ்சி இருக்கு. ஓகே, இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் உங்களுக்கு எந்த டைமில் என்ன பண்ணணும்னு. ஓகே, ட்ரஸ்ட் யுவர் யூனிவர்ஸ். ஸோ இதை விட என்ன வேணும்? உங்களோட பிரபஞ்சம் வந்து உங்களோட அப்பா அம்மா மாதிரி உங்களை வழி நடத்த காத்துட்ருக்கு. ஸோ இந்த கார்ட்ஸை இப்போ பார்த்து தான் சொல்லணுன்றது எதுவுமே கிடையாது. இந்த பேலன்சிங் எங்கேயோ போகுது பாருங்க. அது தொழில் சார்ந்து இருக்கலாம், உறவு சார்ந்து இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்து இருக்கலாம். ஸோ அதை ஒட்டி கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்றபடி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, எனக்கு வர வேண்டிய விஷயங்கள் எதுவுமே வரல, திருமணத்துக்காக வரேன்னு பார்த்துட்ருக்காங்க, இல்லை குழந்தை வரத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, சப்போஸ் வீடு வாசல் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கலாம், படிப்பு சார்ந்து இருக்கலாம். எனக்கு இந்த படிப்பு முடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் அப்படின்னா எஸ், எல்லாமே சரியாயிடும். உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் ஒவ்வொரு நாளையும் சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பேலன்சிங் போகுதுல்ல, இங்கிட்ட அங்கிட்ட ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு செய்யாமல் கரெக்டாக ஃபோக்கஸ்டாக என்ன வேணும் உங்களுக்கு. இப்போ முதல் கட்ட தேர்வு என்ன? மன நிம்மதி வேணுமா, இல்லை வேலை வேணுமா, இல்லை படிப்பு வேணுமா, இல்லை உறவு சார்ந்து ஏதாவது பிரச்சனை போயிட்டுருக்கு, அந்த ஒன்றுத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரியா? படிக்கிற குழந்தைங்கன்னா படிங்க. இல்லை எனக்கு வரல, எனக்கு மனசில் பதியல அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சில பேருக்கு 4 வாட்டி படித்தா வரும், சில பேருக்கு 40 வாட்டி படித்தா தான் வரும். ஸோ அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. படிக்கணும்னா படித்து தான் ஆகணும். சரியா? ஸோ அதில் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கொடுங்க. உறவு சார்ந்து தான் இப்போது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிஸ். உங்களுக்கு எது முக்கியம் இந்த டைமில்? இப்போ நீங்கள் பைல் 4 எடுத்துருக்கீங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள். இந்த நிமிஷம் இந்த க்ஷணம் எனக்கு இது முக்கியம்னா அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மல்டி டாஸ்கிங் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி தலையில் போட்டுக்காதீங்க. அது உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க நேரத்தை அது குறைக்கும், எல்லா வேலையும் நான் ஒரே டைமில் பார்த்தா எனக்கு நேரம் மிச்சமாகும்னு நினைக்கிறீங்க. இல்லை, மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது நேரம் குறையாது, நேரம் அதிகமாகும். இன்னும் நம்மளுக்கு டென்ஷன் அதிகமாகும். சில நேரங்களில் அந்த வேலையை நேர்த்தியாக செய்ய முடியாமல் போகலாம். சரியா? ஸோ அங்கே பார்த்துக்கோங்க. உங்கள் மனசை ஒன்றே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தானாக வந்துடும். நீங்கள் அதிர்ஷ்டசாலிங்க, அதை நீங்கள் உணருங்க. சரியா? எப்போவுமே நான் ஒரு லக்கி ஃபெல்லோ அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கான இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி பண்ண தான் காத்துட்ருக்கு. வேலை சார்ந்து இருக்கலாம், ஏதோ ஒன்றுத்துக்கு அன்லக்கியாக ஃபீல் பண்ணுற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு இல்லையா? ஸோ அப்படி கிடையாது. நமக்கு வர வேண்டியது நமக்கு தான் வரும். சரியா? அது எங்கேயும் தப்பிச்சு ஓடிடாது. சரியா? ஸோ கரெக்டான டைமில் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ மனசில் சந்தோஷத்தை எப்போவுமே வச்சுக்கோங்க. சந்தோஷம் ரெட்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. எதை பற்றின கவலையும் வேண்டாம். சரியா? நீங்கள் உங்களோட பேலன்சிங் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போதும், மற்றதெல்லாம் தட்டுறோம் தூக்குறோம் தான். சரியா? பைல் நம்பர் 4ல் எனக்கு இவ்வளோ தான் ரெஸ்னேட் ஆச்சு. ஏன்னா நான் உங்ககிட்ட கார்ட்ஸ் காட்டிட்டேன். ஸோ உங்களுக்கே 1 2 3 பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்ம எங்கே சரி பண்ணணும், எதை மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். சரியா? தேங்க்யூ. ஹேவ் எ கிரேட் டே. பாய்.